எரேமியா 10:19. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனம் பார்க்கும்போதே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாய் இருக்கும். கடந்த நாளில் ஆண்டவர் இந்த வார்த்தையை காண்பித்து இடைபட ஆரம்பித்தார். நம்மோடு கூட சில காரியங்களை கர்த்தர் பேசும்படி விரும்புகிறார். எனவே இந்த செய்தியை நீங்கள் முழுவதுமாய் கேட்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். எரேமியா தன்னுடைய வாழ்க்கையில் உண்டான வேதனை, எரேமியாவின் காயம் என்பது, ஆமென், அவன் அழைப்புக்கு உட்பட, அவனுடைய அழைப்பே என்ன அப்படின்னா ஜனங்களுக்காக நிற்பது, விசேஷமாய் தேவ இஸ்ரவேல் ஜனத்துக்காக நிற்பது. ஜனங்கள் வாழ்க்கையில் உண்டான காரியங்கள், வரப்போகிற பாடுகள், இப்படி எல்லாவற்றையும் பார்க்கும்போது எரேமியாவுக்கு எதுக்கே நேரம் இல்லாமல் போயிட்டு அப்படின்னா, எரேமியா தீர்க்கதரிசி என்ன தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க தெரியுமா? சூப்பர், கண்ணீரின் அழுறதுக்கு. அதனால தான் சொல்லுவார், என் தலை தண்ணீரும் என் கண்கள். ஏன்னா இப்போ எனக்கு அழணும்னு தோணுது, ஆனால் என்ன வர மாட்டேங்குது. ஏன் கண்ணீர் வரல? ஏன்னா கண்ணீர்லாம் நமக்குள்ளே இருக்கிற கண்ணீர் தீர்ந்துட்டுன்னு வைங்களேன், ஓன்னு அழுவோம், கண்ணில் என்ன வராது? கண்ணீர் வராது. எரேமியா அதுக்கு ஃபீல் பண்ணுறார். ஏன் நான் அழுறேன், எனக்கு என்ன வர மாட்டேங்குது? ஏன் கண்ணீர் வர மாட்டேங்குன்னா இருக்க கண்ணீர்லாம் தீர்ந்துட்டு. அதனால தான் சொல்கிறார், என் தலை மட்டும், என் வீட்டுக்கு மேலே இருக்கிற சிண்டெக்ஸ் டேங்க் மாதிரி என் தலை இருந்துன்னா, அது ஃபுல்லாக தண்ணீர் இருந்துன்னா என் கண்ணீரில், என் கண்ணில் என்ன இருக்கும்? கண்ணீர். அது நலமாக இருக்குமே. ஏன்னா அந்த அழும்போது இருக்குல்ல, அழும்போது நம்முடைய பாரம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் தெரியுமா? லெகுவாகும். ஆனால் கண்ணீர் இல்லாத ஒருத்தனுக்கு பாரம் என்ன ஆகாது? லெகுவாகாது. அதனால தான் அவன் கேட்குறான். நம்ம அழுது முடிச்சதுக்கப்புறம் ஒரு வலி வருதுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அழ தொடங்கினா நம்ம கண்ணில் என்ன வராது? கண்ணீர் வராது. கண்ணீர் வராமல் நம்ம அழுதா நம்முடைய பாரம் என்ன ஆகாது? லெகுவாகாது. ஆமே, அதான் என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்கும் அப்படின்னு எரேமியா கேட்கிறார். சொல்லும்போது அவர் சொல்றாரு, இது கொடிதா இருக்கிறது. சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என் நோய். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரியும் நீங்க சொல்ல மாட்டீங்க, ஏதோ எதுவுமே நீங்க சொல்ல மாட்டோம். அந்த வேர்டை கவனிக்கணும். இங்கே எரேமியா நோயின்னு சொல்றது வியாதி அல்ல, காயம். இது நான் அப்ப என்னுடையதை நான் என்ன செய்துதான் ஆகணும்? சகித்துதான் ஆகணும். சொல்லுவாங்க தெரியுமா, என் புருஷன் ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு, என்ன செய்ய நீ? ஏன்னா அது யார் புருஷன்? அவன். பைபிளே தெளிவா இருக்குது. மனைவிகளே, உங்கள் வாடகையா சொந்த புருஷர். என்ன அழகா ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் தெரியும் உங்களை பற்றி. ஆமே ஆமே, உங்கள் சொந்த. இந்த வேர்டை கவனிங்க. இது நான் சகிக்க வேண்டிய நோய் என்றல்ல, இது நான் சகிக்க வேண்டிய என் நோய். நான் பருகும்படி என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம். இது நான் பயணிக்க வேண்டிய என் பாதை. பவுல் ஆரம்பத்தில் சொல்லுவார், இந்த முள்ளு சாத்தானுடைய தூதன் என்று. அதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரியுது இது கொடுத்தது யாரு? கர்த்தர். அதனால் அதுக்கப்புறம் அது சாத்தான் சொல்ல மாட்டார், இது எனக்கென்று கொடுக்கப்பட்ட என் நோய். அப்போ எனக்குரியதை நான் என்ன செய்துதான் ஆக வேண்டும்? சகித்தாக வேண்டும். ஏன் இப்படி வாழ்க்கையில இப்படி ஒரு சூழ்நிலை வைத்திருக்கிறார்? ஒன்று, ஏன் சகிக்க வேண்டும், இது ஒரு டைட்டில். எப்படி சகிக்க வேண்டும், இது ஒரு டைட்டில். எவைகளை சகிக்க வேண்டும்,
இந்த 3 டைட்டில் ஆமென். ஏன் சகிக்க வேண்டும், எப்படி சகிக்க வேண்டும் என்பதை சுருக்கமாக குயிக்காக சொல்லிட்டு எவைகளை சகிக்க வேண்டும் என்பதை அதில் ஒரு 5 காரியங்களை சொல்லி 5 முடிஞ்சுன்னா 5 இன்னைக்கு பார்ப்போம், முடியலைன்னா அடுத்த வாரம் தெரியாது. ஆமென். ஏன் சகிக்க வேண்டும் எல்லாம் தெரிந்த வசனங்கள் தான், இருந்தாலும் இன்றைக்கு இது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறதுனால ஒரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 3:3 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. உனக்கு இந்த விஷயம் தெரியணும். பைபிளில் நாம் அறிந்திருக்க வேண்டிய நிறைய காரியங்கள் உண்டு. அதில் ஒரு காரியம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா எதெல்லாம் அறிவேன் அறிவேன் அப்படின்னு பைபிளில் தேவ மனுஷங்க சொன்ன வார்த்தை உண்டு. எதெல்லாம்? சரி, உங்கள் அறிவை நான் பாராட்டுகிறேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் அறிவேன். இது தெரிஞ்சிருக்கணும். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிவேன். இது அறிஞ்சிருக்கணும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்துக்கிறது என்று. ஆமாம், இப்போ இப்படி டச் பண்ண அடுத்த செய்திக்குள்ள போயிடும். நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். இந்த அறிவில் PhD முடிக்கணும்னு பைபிளில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. எதில் தெரியுமா? அன்புல. அந்த அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்வதிலே. இதெல்லாம் உனக்கு தெரியணும். இதை விட உனக்கு எது ரொம்ப தெரியணும் தெரியுமா? ஆண்டவருடைய அந்த அன்பு நீளம், அகலம், ஆழம். ஓ ஜீசஸ். ஆமா, ஒரு நமக்குள்ள இது ஒன்றும் தெரியாது. மற்றபடி என்னெல்லாம் குப்பைகள் உண்டோ, அவங்க என்னை இப்படி பார்த்தாங்க, இவங்க என்னை இப்படி பார்த்தாங்க, அவங்க ஒரு மாதிரி இழிச்சிட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கிறாங்க. அது செல்ஃபி. அவங்க நார்மலாக தான் சிரிச்சிருப்பாங்க. ஆனால் ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு சைடோட சைடு ஸ்டாண்டு போட்டது மாதிரி போகுது. அது அவங்க உங்களை கிண்டல் பண்ணி போட்ட ஃபோட்டோ அல்ல. உங்களுக்கு டவுட்னா நீங்கள் போய் ஒரு செல்ஃபி எடுத்து பாருங்க, அதை விட கொடூரமாக இருக்கும். நாம் அறிந்திருக்க வேண்டிய எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. அதுல ஒரு காரியம்தான் நீ இதுக்குன்னே நியமிக்கப்பட்டிருக்கிற. இந்த தெசலோனிக்கே சபை பிரதானமாய் இந்த சபையினுடைய குவாலிட்டியே என்ன அப்படின்னா, எங்க வருகைக்கு எப்போ வருவீர் என் இயேசுவே ஏங்கி உள்ளமுமை. அப்ப நித்தியத்துக்கென்று நியமிக்கப்பட்ட கூட்டம்னு சொல்லலாம். இந்த சபையை பவுல் இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே கிறிஸ்துவுக்கு உள்ளான. அப்ப இந்த சர்ச்சே பார்க்கணும்னா எங்க தான் பார்க்க முடியும் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ள. அவங்களுக்கு சொல்றேன், நாம இதுக்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ளணும். நான் இதுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி சகிக்க வேண்டும், எப்படி சகிக்க வேண்டும் அப்படின்னா, கிறிஸ்துவை எண்ணி. எபிரேயர் 12:3 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி. இந்த நெருக்கம் வரும்போது, பாவமும் பாரமும் வந்து நெருக்கும் போது, அவமானம் நிந்தைகள்லாம் வரும்போது நீ என்ன பண்ணிடக்கூடாது? சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த. என்ன வேர்டுல விபரீதம்? விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவரைனா யார? இயேசுவை. இயேசு எப்படி சகித்தார்? இயேசு எப்படி சகித்தார்னா அதுக்கு 2வது வசனத்தில் இருக்கிறது, தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கும். அப்போ ஒரு தேவ பிள்ளை சகிக்கணும்னா எதை நம்பணும் தெரியுமா?
இதுக்கு பிற்பாடு கர்த்தர் எனக்கு ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இந்த 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 வலிக்கு பிற்பாடு நம்புற தேவ பிள்ளைங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ சகிக்கணும்னா யாரை நினைக்கணும்? இயேசுவை நினைக்கணும். இயேசு தாங்க நமக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. அவர் எப்படி சகித்தார்னு நினைக்கணும். அவர் எப்படி சகித்தார்? தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. இப்போ சில இப்போ பாருங்க, இப்போ எக்ஸாம் வரும்போது, இப்போ காலேஜ்லலாம் எக்ஸாமுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் கொடுக்கணும். காலேஜில் ஸ்கூலில் அந்த ஹால் டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு நோ டியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மில் என்ன பண்ணணும்? கையெழுத்து வாங்கணும். சிலர் வந்து கையெழுத்து கொடுக்க மாட்டாங்க. அப்போ சரி வா வந்து தொலை என்னெல்லாமோ சொல்லுவாங்க. போய் நிற்பாங்க. நிற்கும் போது அந்த கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க. ஆனாலும் சகிச்சிட்டு, ஏன்னா தெரியும் திட்டுனாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? கையெழுத்து கிடைக்கும். அப்போ அந்த கையெழுத்து கிடைக்கும் அப்படின்னு நிச்சயம் இருந்ததும் அவங்க என்ன திட்டினாலும் சிரிச்சிட்டு நிற்போம். ஒரு நம்பிக்கை இருக்கு. கையெழுத்து போடுவாங்களானே தெரியாது, இருந்தாலும் அவங்க நம்மளை கூப்பிட்டு திட்டுறாங்கனாலே நமக்கு என்ன தர போறாங்க? கையெழுத்து. இல்லைன்னா அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க? திட்டி இருக்க மாட்டாங்க, முகத்தையே பார்க்க மாட்டாங்க. அவனை இங்கே வர சொல்லு அப்படி சொன்னாலே நமக்கு எப்பாடா 2 அடி அடித்தாலும் என்ன நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஹால் டிக்கெட் கிடைக்க போகுது. சரி, இயேசு பாருங்க, இவன் அவமானத்தை எண்ணாமல். இப்ப நான் சகிக்கணும்னா வேற யாரையும் நினைச்சிடக்கூடாது. மோசையை நினைச்சா கம்பால் அடிப்போம், அடிச்சாரா இல்லையா? பேதுரு நினைச்சா கத்தியால வெட்டும். ஆமென். யாரை நினைச்சாலும் பிரச்சனை, ஒருத்தரை நினைச்சா மட்டும்தான் பிரச்சனை. ஹல்லேலூயா. அவன் எப்படி சகிக்கணும்னா நான் அந்த இடத்துல உடனே இயேசுவை நினைத்து. அது மட்டுமல்ல, 2 தீமோத்தேயு 3:11 பவுல் சொல்றாரு, எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன் அப்படிங்கிறார். எவ்வளவோ அவருடைய அனுபவத்தை சொல்றார், அவருடைய சாட்சியை சொல்றார். ஆமென். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன் சொல்லிட்டு, இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். அப்போ நம்ம எப்படி, ஏன் கிறிஸ்துவ நினைக்கணும்? ஒரு பக்கம் அவர் எப்படி நினைத்தார், இன்னொரு பக்கம் இவர் யார் தெரியுமா? எல்லா துன்பங்களில் நின்றும் என்னை நீங்களாக்கி விடுவிக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. இப்படிதான் நினைக்கணும். இயேசு அவர் எனக்கு இதில் ஏதாவது ஒரு வழியை வச்சிருப்பார், ஏதாவது ஒரு வழியை வச்சிருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏதாவது இன்னைக்கு இந்த பகல் வேளையில் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு இனி வாய்ப்பே இல்லைங்கிற நிலைமையில யாராவது இருக்கிறீங்களா? இந்த நேரத்தில் சொல்ல முடியுமா, ஏதோ ஒரு வழியை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை சட்டி ஆமென் சொல்லுங்க. ஏதோ ஒரு வழி, என்னன்னு தெரியாது, ஏதோ ஒரு வழி. நீங்கள் அதை அறியீர்களா? ஏதோ ஒன்று 7 மடங்கு அக்கினிக்குள்ள கர்த்தர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். கொந்தளிக்கிற சமுத்திரத்தின் நடுவில் ஒரு வழியை வைத்திருக்கிறார். வனாந்தரத்தில் ஒரு வழியை வைத்திருக்கிறார். என்ன ஆண்டவருங்க அவர்! ஹல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் அற்புதங்கள் செய்கிறவர், அவர் ஏதோ ஒரு வழியை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டுமல்ல, சகிக்கிறதை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்னா கிரியையாக பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல, நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் நான் அறிவேன். 2ல் என்ன சொல்லுவார்னா, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் இது தேவனுடைய கணக்கில் வைக்கும் கிரியையாய் பார்க்கிறார். ஒருத்தன் சகிச்சுட்டு இருக்கிறானாலே ஆண்டவர் அந்த கிரியைக்கு பலனை எழுத ஆரம்பிச்சிருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் வேகமாய் போகிறதுனால
எவைகளை சகிக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இப்போதான் நம்ம செய்திக்குள்ளே என்றாகிறோம். ஒரு தேவ பிள்ளை சகிக்க வேண்டிய முக்கியமான நிறைய காரியங்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு சில காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆராதனை வேளையிலும் அந்த வார்த்தை வெளிப்பட்டது. நாம் சகிக்க வேண்டிய முதலாவது காரியம் என்ன தெரியுமா? உபத்திரவம். உபத்திரவம். யோவான் 13:36 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம். 33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் 16:33 உண்டாகும் பொருட்டு, அந்த கடைசி வசனம் நினைக்கிறேன் 33. ஆமாம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அடுத்த வார்த்தை என்ன? உலகத்தில் உங்களுக்கு. இப்போ நான் கேட்குறேன், இந்த உபத்திரவம் இல்லாமல் ஆண்டவருக்கு நமக்கு ரூட்டை செட் பண்ண முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் ஆண்டவர் உண்டுன்னு சொல்றார். அப்போ உண்டுன்னு சொன்னா உண்டு. ஹல்லேலூயா. அவர் உண்டுன்னு சொன்னா உண்டு. பைபிளில் எப்படி இருக்குதோ அப்படி பார்க்க ஆண்டவர்கிட்ட என்ன மீனிங்கில் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறாரோ அந்த அர்த்தத்தில் பார்க்க நம்ம பழகணும். நமக்கு ஏத்தார் போல மாற்றி வளைச்சி ஒடிச்சு வச்சா நம்ம ஏமாந்துருவோம். உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, வியாதியே வராது. வியாதி பாவம் செஞ்சவனுக்கு மட்டும்தான் வரும், மற்றவங்களுக்கு என்ன வராது? வியாதி. இப்படியே ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு இருந்தால் நமக்கு வியாதி வந்துட்டுன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு தலைமறைவு தான். அக்செப்ட் பண்றதுல என்ன குறைஞ்சு போயிட்டு? இது நான் சகிக்க வேண்டிய என் நோய். அக்செப்ட் பண்ண, ஐயோ நான் இப்படி சொல்லிட்டு இப்போ திடீர்னு வியாதி வந்தால் என்ன செய்யுது? இன்னைக்கு நிறைய பேர், அதாவது நிறைய இந்த உபதேசங்களை வளைச்சி ஒடிச்சு நிற்கிறவங்கள்டெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாது. பெரிய மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் இருந்தார் யாரு? எசேக்கியா. ஆண்டவர் அனுப்பி என்ன தெரியுமா சொன்னோம்? வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த அப்படிங்கிறார். இன்னொரு பெரிய தீர்க்கதரிசி, எலியாவை விட அதிகமாய் பயன்பட்ட ஒரு தீர்க்கதரிசி உண்டு. யார் தெரியுமா? அவர் எப்படிதான் மரித்தார் தெரியுமா? வியாதி. அக்கிரமத்தினால வியாதி உண்டு, எல்லாம் உண்டு. ஆனா அக்கிரமத்தினால மட்டும் வியாதி கிடையாது. கோவிட் வந்துச்சுல்ல, அதுல பாதிக்கப்பட்ட எல்லாரும் பாவிகள் அப்படி கிடையாது. அது எல்லாருக்குமே பொதுவாக அனுப்பப்பட்ட ஒரு வியாதி. தண்ணி ரத்தமா மாறிச்சுல எகிப்துல, யார் பாதிக்கப்பட்டாங்க? எல்லாரும் தான் பாதிக்கப்பட்டாங்க. முதல் 3-4 வாதைகள் காமன் அனுப்பப்பட்ட வாதை. அது எகிப்தியனும் பாதிக்கப்பட்டான், இஸ்ரவேலரும் பாதிக்கப்பட்டாங்க. அதன் பிறகு கர்த்தர் இஸ்ரவேல் இருந்த கோசே நாட்டை என்ன பண்ணார் தெரியுமா? விசேஷப்படுத்தி பிரித்தெடுத்தார். அப்ப சில காரியத்தை பனிஷ்மெண்ட்டுக்காக அனுப்புவார். அதிலே தேவ பிள்ளைகள் என்ன செய்யப்படுவாங்க? காக்கப்படுவாங்க. ஆனா சில காரியங்கள் காமனா எல்லாருக்கும் அனுப்புவார், எல்லாருக்குமே அனுப்புவார். இப்ப கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது உங்க மத்தியில் பேசிட்டு இருக்கிற எனக்கு சவுண்டும் என்ன செய்யும்? மாறும். எல்லாருக்கும் சவுண்டும் மாறும். ஆமா. ஏன்னா இந்த சரீரம் எதுலேருந்து எடுக்கப்பட்டது? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆமாம். நம்ம சில காரியத்தை அக்செப்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். உலகத்தில் உங்களுக்கு சொன்னது யாரு? இயேசு. ஆனா அப்படி சொல்லிட்டாங்க, ஃபுல் ஸ்டாப் வைக்கல. ஆனாலும் ஆமென். அதாவது உங்களுக்கு சமாதானம் ஆனாலும் சொன்னா பயப்படலாம். அவர் உபத்திரம் உண்டு ஆனாலும் சொன்னா நம்பிக்கை இருக்கிறது. நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப சில பாதைகளை தேவன் வைத்திருக்கிறார். 13 வருடம் உபத்திரவத்தின் பாதையில பயணித்த ஒரு நபர் உண்டு வேதத்துல. யார் தெரியுமா? யோசேப்பு. ஆமென். 13 வருடம்.
அவனுடைய 17வது வயதுல அங்க கொஞ்சம் கொஞ்சமா வீட்டில் ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு அவன் வாழ்க்கையின் பாதையில் நீங்க பார்த்தீங்கன்னா எத்தனையோ விதமான உபத்திரவம். ஆமென். தாவீது சொல்லுவார், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும். இது ஒரு வாழ்க்கை பயணம். அந்த எல்லா இடத்துலையும் யோசேப்பு என்ன மட்டும்தான் செய்தாக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு தெரியுமா? சகிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. எதுவுமே அவனுக்கு பதில் செய்ய முடியாத நிலை. ஆண்டவர் அப்படி நம்மளை அதாவது ஒரு காரியத்தை நான் சகிக்கிறதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறேன்னா அந்த இடத்துல என் கை கால்கள் கட்டப்பட்ட நிலைக்கு கர்த்தர் என்னை அனுமதிப்பார். ஏன்னா அந்த இடத்துல நான் என்ன செஞ்சிடக்கூடாது, எதிர்த்திடக்கூடாது, அல்லது நான் மாம்சீகமா வேறொன்றை செய்துவிடக்கூடாது. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் அவன் விலங்கிடப்பட்டு கொண்டு போகப்பட்டான். ஏன்? அது அவன் சகிக்க வேண்டியது. அதுதான் அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனோ அவனோட கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து. ஒரே நாள்ல விடுவித்தாரா? இல்ல, 1 by 1 விடுவிக்கிறார். ஆனால் அவன் பண்ண உபத்திரவத்துல அவனால ரிக்வெஸ்ட் பண்ணதான் முடிந்ததே தவிர அந்த 13 வருஷத்தில் அவனால என்ன பண்ண முடியல தெரியுமா? எதிர்க்க முடியல. இதுதான், எதிர்க்க முடியல. சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாய் போட்ட திட்டத்தை அவனால என்ன பண்ண முடியல? எதிர்க்க முடியல. இஸ்மவேலர்கள் அவனை கொண்டு போனது அவனால் என்ன செய்ய முடியல? எதிர்க்க முடியல. போர்த்திபாரின் மனைவி அவன் மேல பொய் குற்றச்சாட்டு வச்சது அவனால என்ன பண்ண முடியல? எதிர்க்க முடியல. ஆனால் நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக. அதாவது நல்ல கவனமா கேளுங்க. அதாவது நமக்கு வாய்ஸ் இல்லாம ஆக்கிடுவார். அப்படின்னாலே புரிஞ்சுக்கோங்க, நாம் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம்? சகிக்கும்படி. பிலாத்துவுக்கு முன்பாக இயேசு எப்படிதான் இருந்தார் தெரியுமா? அமைதியா இருந்தார். இந்த குழியில இருந்து யோசேப்பு கத்தும் போது அவனுக்கு வாய்ஸே இல்லை. போர்த்திபாரின் மனைவி குற்றச்சாட்டு பண்ணும் போது நியாயப்படி என்ன செஞ்சிருக்கணும்? யோசேப்பை கூப்பிட்டு விசாரிக்கணும். விசாரிச்சாங்களா? இல்ல, அவனுக்கு வாய்ஸ் இல்ல. ஆனா பைபிள் ஒரு வசனம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தா. இது நான் சகிக்க வேண்டிய என் நோய். ஆனா என்னென்றைக்குமா என்று கேட்டால் இல்ல, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. மௌனமா இருக்க ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் என்றால் பேச ஒரு காலத்தை நம்புற தேவ பிள்ளைங்க கரங்களை தட்டி. அப்போஸ்தலனாகிய பவுல், ஆமென், அப்போஸ்தல நடபடிகள் 20வது அதிகாரத்தின் 22 முதல் பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு. இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு, இதுதான் சொன்னேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறார் என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். அப்போ இதுதான் உனக்கு ட்ராக் அப்படின்னு தெரிஞ்சதும் அவன் ஆவியில என்ன செய்யப்படுகிறான் தெரியுமா? கட்டப்படுகிறான். ஏன் தெரியுமா? நீ எதுவும் ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. நீ எதுவும் மாம்சீகமா ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. அப்ப தேவன் யாரை சகிக்க நியமித்திருக்கிறாரோ அவர்களை அந்த சகிக்க வேண்டிய காலம் வரைக்கும் அவர்களை என்ன செய்கிறார் தெரியுமா? கட்டி வைக்கிறார். ஆமென். இந்த கட்டை அவிழ்க்க ஜெபம் பண்ணக்கூடாது.
கட்டவிழ்க்கும் கூட்டம். ஆமென். கூட்டம் நடத்திட்டோம், கட்டுகள் அவிழட்டும். ஆனா இந்த கட்டு அனுமதிச்சதை யார் தெரியுமா? கர்த்தர். ஏன் தெரியுமா? கொஞ்ச காலம். ஆமென். இது தேவன் அனுமதித்திருக்கிறார். அவர் சொல்றாரு, எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆகிலும் 24வது வசனம், அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். ஏனென்றால் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஏன்னா இதை நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். 2 தீமோத்தேயு 1:12 நான் வெட்கப்படேன், காரணம் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை ஆமென் அறிந்திருக்கிறேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரை காத்துக்கொள்ள அந்த பவுல் தான் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், ஆயினும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றினின்றும் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நடக்கும்னு தெரியாது. ஆமென். ஆண்டவர் இந்த ட்ராக் அனுமதிச்சிருக்கிறார். ஆனா எனக்கு ஒன்று தெரியும், நான் விசுவாசித்திருக்கிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? எகிப்திலிருந்து பார்வோன் இருப்பு காலவாயிலிருந்து என்னை மீட்டது சிவந்த சமுத்திரத்தில் மடிந்து போவதற்கு அல்ல, ஆயத்த மண்ணின கானானை காண்பதற்கு. இதை நம்புற தேவ பிள்ளைங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். எபிரேயர் 10:32 வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 10வது அதிகாரம் 32வது வசனம். முந்தின நாட்களை நினைத்துக்கொள். எது அந்த முந்தின நாள்? நீங்க சகிச்ச நாட்கள், அதை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த என்னது? நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்கள். அப்ப ஒருத்தன் போராட்டத்தை சகிக்கிறானாலே அவன் என்ன ஆக்கப்படுறான் தெரியுமா? அவன் ஷைன் பண்றான் அர்த்தம். அப்போ இந்த வேர்டை நல்ல கவனிக்கணும். உள்வாங்கிறது கொஞ்சம் கடினமா இருந்தாலும் இது சத்தியம். அப்போ நம்ம வந்து ஷைன் பண்ண முடியாததுக்கு காரணம் என்ன? சகிக்கல. நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னொரு ஆளை கை காட்டிட்டு இருக்கிறோம். நான் என்னைக்கே எழும்பி எப்படி ஷைன் பண்ண வேண்டியது தெரியுமா? இவங்க அவங்க இல்ல. நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த, அதனாலதான் உன்னில் உள்ள வெளிச்சம் அணையாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உபத்திரவங்கள் உண்டு, அது யார் மூலம் வரும்னு நமக்கு தெரியாது. அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் அணைஞ்சிடக்கூடாது. வெளிச்சம் அணைகிறது காரணம் ஒன்று என்ன தெரியுமா? நம்ம ரியாக்ட் பண்றது. நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த பாருங்கள். ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தி எல்லாரும் ஸ்தேவான் மேல கண்ணா பின்னான் குற்றம் சாட்டிட்டு இருக்கும் போது அப்படி ஆலோசனை சங்கத்தார் எல்லாரும் ஸ்தேவானை உத்து பார்த்தா நம்ம ஆள் மூஞ்சி எப்படி இருக்கு தெரியுமா? தேவதூதன். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். ஆண்டவர்கிட்ட அதான் பாட்டு பாடினோமே, நிந்தைகள் சுமந்திட எனக்கென்றும் கிருபை. ஆண்டவரே, நம்ம நிறைய ரியாக்ட் பண்ணதுனால நம்மளால ஷைன் பண்ண முடியல.
நீ என்னைக்கே ஷைன் பண்ண வேண்டியவன் தெரியுமா? நீ என்னைக்கே ஷைன் பண்ண வேண்டியவன் தெரியுமா? நீங்க என்னைக்கே ஷைன் பண்ண வேண்டியவங்க தெரியுமா? என்னைக்கே ஷைன் பண்ண வேண்டியவங்க தெரியுமா? ஒவ்வொரு உபத்திரவத்தில் பிரச்சனையில் நம்ம சகிக்கும்படி நமக்கு தேவன் நியமித்திருக்க, நாம மாம்சீகமா ரியாக்ட் பண்ணி நம்மில் உள்ள வெளிச்சத்தை நாமளே அணைச்சி போட்டுட்டு நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். பவுல் சொல்றாரு, நான் உத்தரவு சொல்ல நிக்கையில் ஒருவரும் என்னோடு கூட இருக்கவில்லை. சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்வார் தெரியுமா? அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. நான் உங்களை குற்றப்படுத்தல. ஏன் குற்றப்படுத்தல? நான் குற்றப்படுத்தினா நான் என்னையே அணைச்சு போட்டேன்னு அர்த்தம். நான் குற்றப்படுத்தலைன்னா அவங்களுக்கும் வெளிச்சம் என் மூலமாய் கர்த்தர் கொடுப்பா. ஆமென். சுத்தி இருக்கிறவங்களால உபத்திரவம் தான், கஷ்டம்தான். ஆனா இங்க ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? முன்ன நீ சகித்த நாள்ல பிரகாசித்த. நீ சகித்த நாள்ல பிரகாசித்த. மோசைய பார்த்தா எப்படி இருப்பார் தெரியுமா? அந்த முகம் பிரகாசிக்கும். அவனுக்கு விரோதமா எவ்வளவு குற்றச்சாட்டுகளை வச்சாங்க, மோசே சகித்தான். மோசைக்கு விரோதமான ஜனங்கள் மோசைக்கு விரோதமாக எழும்புனதுனால கர்த்தர் அந்த ஜனங்களை அழிக்கும்படி வந்தபோது மோசே ஆண்டவர்கிட்ட மன்னிச்சிருங்க ஆண்டவர் என்றார். ஆமென். அதாவது இது நான் சகிக்க வேண்டிய என் நோய், இந்த உபத்திரவம், இது நான் சகிக்க வேண்டியது. இன்னைக்கு 5 முடியாது. ஆமென். ஆவியானவர் இந்த வார்த்தையை கர்த்தர் சித்தமான இந்த செய்தி அடுத்த வாரமும் தொடரும். நாம் சகிக்க வேண்டிய ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஷைன் பண்ண முடியல? வாலிபர்களே, நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டியவைகள் இருக்கிறது. பிசாசுக்கு அதெல்லாம் ரியாக்ட் பண்ணணும். அதே நேரத்தில் நாம் சகிக்க வேண்டியதென்றும் இருக்கிறது. பவுல் ஆவியில் கட்டுண்டவனான போது அந்த கட்டு உடைய ஜெபம் பண்ணல. ஆனா சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருந்த போது அந்த கட்டு உடைய அவன் என்ன பண்றான் தெரியுமா? அவன் எல்லா கட்டையும் நம்ம சகிக்கணும்னு கிடையாது. சில கட்டுகளை நம்ம ஜெபித்து துதித்து ஜெயம் எடுக்கணும். ஆனால் சில காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில நியமித்தது எதற்கு தெரியுமா? பிரகாசிக்க பண்ண. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பிலிப்பியர்ல ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆமென். 2வது அதிகாரம் நினைக்கிறேன், 2:14 பாருங்கள். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலிருந்து குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு, அடுத்த வார்த்தையை பாருங்கள், எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். அதாவது இந்த சந்திரன் இருக்கிறது அல்லவா, இந்த சந்திரன் இரவுல ஒளி கொடுக்கும், நிலா. இந்த ஒளி எங்கிருந்து தான் கிடைக்கும் தெரியுமா? சூரியன் சந்திரனுக்கு தானாய் ஒளி கொடுக்க முடியாது. அப்ப எங்கிருந்து தான் கிடைக்கும்? சூரியன்ல இருந்து தான் கிடைக்கும். அந்த முழு நிலவு தான் என்ன சொல்லுவாங்க? என்ன மாமி? பௌர்ணமி. முழு நிலவு. அந்த பார்க்கவே எப்படி இருக்கும் தெரியுமா? அழகா இருக்கும். ஆனா அது மொத்தமா எங்கிருந்து தான் கிடைக்குது? சூரியன். இதுக்கு அப்போ அந்த சூரியனுக்கு இதுக்கு இடையில இருக்கிற அந்த கான்டாக்ட்ல இது பிரகாசத்தை கொடுக்குது. திடீர்னு உள்ள ஒண்ணு என்றாகும். அதுக்கப்புறம் தான் பூமி, உலகம்.
அது அப்படி என்றாக அந்த முழு நிலவு என்ன ஆகும் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிச்சுட்டே இருக்கும். தேஞ்சி மொத்தமாக இருளாயிரும். அதுக்கு பேர் என்னது? அமாவாசை. அப்போ என்னைக்கு இந்த உலகம் உள்ள வந்துட்டோ, மாம்சம் உள்ள வந்துட்டோ, நீ முழுசா பிரகாசிச்சுட்டு இருப்ப, திடீர்னு இருளாயிருவ. அதுக்கப்புறம் மூஞ்ச பார்த்தாலே சரி நல்ல, அதாவது மூஞ்சி இருளா இருக்கிறது தெரியுங்க, நமக்கே தெரியும். நமக்கே கண்ணாடியில் நமக்கு பார்க்க பிடிக்காது. அதனால தான் பாஸ்டர் நாங்கள் ஃபுல்லாக அப்பிட்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அப்பிட்டு வந்திருக்கிறீங்க. ஆராதனையில் உணர்ந்து ஆராய்ச்சிக்கு அப்புறம் ஃபுல்லாக சிலர் முகத்தை பார்த்தா வரி குதிரை மாதிரி இருக்கும். அதுவும் ஏசி போயிட்டு இங்கே இல்லை, நான் வேற சொல்லிட்டு இருக்கிறேன், ஃபீல் பண்ணாதீங்க. ஆமாம். என்னைக்கு இந்த உலகம் உள்ள அதனால முறுமுறுப்பில், ஏன்னா நீ தான் அந்த சுடர், நீ தான் அந்த நட்சத்திரம், நீ தான் அந்த ஸ்டார், நீ தான் பிரகாசித்து கொண்டிருக்கிற. உன் கையில தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறா. இது அணைய கூடாது. நீ சகிக்க 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 உதிக்கிற உன் ஒளி நடத்துல இருந்து ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. ஆமே. சில சொல்லுவாங்க, என்னங்க பிரச்சனை வீட்டில், இப்படி பக்கத்து வீட்டில் உள்ளவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. நெல் இப்போ மீட்டிங் முடிகிற மாதிரி தெரியல, முடிஞ்சு வந்து சாயங்காலம் போய் ஒன்று பண்றோம் பாரு. அப்போ இங்கிருந்து பத்த வச்ச தீ போன்லயே அணைஞ்சி. ஆமே ஆமே. ஹல்லேலூயா. ஒரு தேவ, இது நான் சகிக்க வேண்டிய என் நோய். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை சகிக்க சகிக்க அவங்ககிட்ட இந்த பொறுமை வெளிப்படுகிறது, விசுவாசம். அதனால தான் நமக்கு நம்மளை தாங்க முடியலையா, ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்துரும். நீங்க ஆண்டவர் சமூகத்தில் முறையிடுங்க, ஆண்டவர் சமூகத்தில் அழுங்க. அது எல்லாமே உங்களுக்கு பலனாய் தான் மாறும். ஆனா ஆண்டவர் சமூகத்தில் நீங்க இப்படி முறையிடுறதுல அழுறதுல என்ன வெளிப்படாது தெரியுமா? மாம்சம் வெளிப்படாது. ஆனா இதை மனுஷங்கிட்ட வச்சிட்டோன்னு வைங்களேன், அங்க என்னதான் வெளிப்படும் தெரியுமா? மாம்சம் வெளிப்படும். இதான் வித்தியாசம். நீங்க மனுஷங்கிட்ட அழுதாலே என்ன வெளிப்படும்? மாம்சம் வெளிப்படும். ஹல்லேலூயா. நீங்க மனுஷங்கிட்ட போய் உங்க பிரச்சனையெல்லாம் கொட்டிட்டே இருங்க, உங்களை அறியாம மாம்சம் வெளிப்படும். அதுவும் நல்ல தேவனுக்குள்ள இருக்கிற மனுஷன் இல்லாம நார்மலா இருக்கிறவங்கள்ட்ட போய் கொட்டினா அவங்க பள்ளி வாங்குற மாதிரி பேசுவாங்க. என்ன தெரியும், அப்படியா பண்ணாங்க, விடக்கூடாது இப்படிதான் பேசுவாங்க. அதுவும் ஒரு நல்ல நண்பர்கள் இருப்பாங்க, ஆனா அவங்க தேவனை அறியாதவங்களா இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் காரியத்தை சொன்னா அவங்க இந்த மாதிரி தானே நம்மளை கைட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி தானே கைட் பண்ணுவாங்க. அவங்க இப்படி சொன்னாங்களா, ஓஹோ அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்க. அவங்க என்ன பண்ணாங்க, உங்கள் பைக்கு ஃப்ரெண்டு காற்றை திறந்து விட்டாங்களா, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, பின்னாடியும் சேர்த்து திறந்து விட்டுருங்க. இப்படி தான் ஆலோசனை வரும். அப்போ அந்த இடத்துல தேவனுக்கு இடமே இல்லாமல், அதனால் அந்த ஏசாயா 52 இருக்குல்ல, இங்கே எனக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்பார். என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்படுகிறார்கள், அசிரியன் முகாந்திரம் இல்லாமல் ஒடுக்கிறான். 4வது வசனம் 5வது வசனம் 5வது வசனம். ஆமாம், இப்பொழுது இங்கே எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? அவ்வளோ, அந்த ஆண்டவருக்கு அங்கே ஸ்தானமே இல்லை. எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? ஆமாம், ஒரு தேவனுள்ள புரிந்து கொள்ள வேண்டும், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆமென். 2வது ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இன்னொரு 3 காரியமும் அதையும் நான் டைட்டில் சொல்லிடுறேன். நாம் சகிக்க வேண்டிய 5 காரியங்கள். 1 உபத்திரவம், 2 நிந்தை, 3வது காத்திருப்பு, 4வது புறக்கணிப்பு, 5வது சத்துருக்களால், சில சத்துருக்களால் வரும் நெருக்கம். எல்லா சத்துருக்களும் அல்ல, சில சத்துருக்கள். ஆமென். இதில் இன்னொரு காரியத்தை கூட இன்னைக்கு நம்ம தியானிச்சுட்டு கர்த்தருக்கு சித்தமானால் மீதி காரியத்தை
வருகிற நாட்கள்ல கேட்கலாம். இரண்டாவது ஒரு முக்கியமான காரியம்தான் நிந்தை. சங்கீதம் 69:7 தாவீது வழியில சொல்றாரு, உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன். அந்த வேர்டை கொஞ்சம் கவனிங்க. உமது நிமித்தம், அதன் அர்த்தம் என்ன? ஒருத்தன் என்னை நிந்திக்கிறானா நான் சகிக்க காரணம் என்ன? எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ஒரு பிரச்சனையில் மாற்றான்னு வைங்களேன். 2 விதமான டீலிங் இருக்கு. அந்த பையன் பிரச்சனையில் மாட்டிட்டான், அல்லது அந்த பையனை ஒருத்தன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறான். இவன் என்ன பண்ணுறான்? திருப்பி அடிக்கிறான், அல்லது திருப்பி திட்டுறான், திருப்பி ரியாக்ட் பண்ணுறான். இப்படி ஒரு செயல் இருக்கு. அதே இது இப்படி பண்ணாமல் அவன் என்ன பண்ணுறான்? அழுதுட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்கிறான். இது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமென். ஒருத்தன் ரியாக்ட் பண்ணாமல் அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? நான் ரியாக்ட் பண்ணக்கூடாது, இதில் யார் தான் ரியாக்ட் பண்ணணும்? அப்போ அப்பா ரியாக்ட் பண்ணுறது வரை நான் என்ன பண்ணணும்? பொறுமையாக இருக்கணும், அல்லது தாங்கணும், சகிக்கணும். இதுதான் தாவீது. அவர் ஏன்னா ஆண்டவரை தாவீது என்னென்ன கூப்பிடுறாரு தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் வாய் திறந்து பரலோக தேவன் அப்பான்னு கூப்பிட்ட ஒரே பர்சன் யாரு தெரியுமா? தாவீது. ஆபிரகாம் அப்பான்னு கூப்பிடல. ஆமென். தாவீது தான் வாய் திறந்து, அவர் பிள்ளைங்க என் சேஷ்டபுத்திரன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜனங்க யாரும் அவரை என்னன்னு கூப்பிடல, அப்பான்னு கூப்பிடவே இல்லை. தாவீது தான் வந்து ஏன்னா வீட்டில் இருக்கிற சொந்த தகப்பன் அப்பான்னு கூப்பிடுற வாய்ப்பு ரொம்ப யாருக்கு கிடைக்கல தெரியுமா? தாவீது கிடைக்கல. சில உறவுகள் உங்களை விட்டு தூரமா இருக்கிறத அதை வந்து தண்டனையா பார்க்காதீங்க. அது தேவனோடு நெருங்குவதற்கான தேவன் ஏற்படுத்தி தந்த அனுகூலமாய் பாருங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ வாழ்க்கையில ஒரு இப்படி வரும்போது ரியாக்ட் பண்ணிருக்கலாம். தாவீதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்கலாம். ஆனா தாவீது ரியாக்ட் பண்ணல. ஏன்? அவன் சொல்றான், எனக்காக ரியாக்ட் பண்ற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அதே சங்கீதம் 69:19 தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். என்ன வேர்டு பாத்தீங்களா? அப்ப யாரால நான் நிந்திக்கப்படுறேன், யாரால அவமானப்படுத்தப்படுகிறேன், நான் சகிக்க 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 அவங்க எல்லாரையும் கர்த்தர் அவருக்கு முன்னாடி கொண்டு வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 20வது வசனத்துல, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். நான் சகிக்கிறேன் ஆண்டவரே, நான் சகிக்கிறேன். என்னை நிந்திக்கிறவங்க எல்லாம் உங்க முன்னாடி தான் இருக்கிறாங்கப்பா. நான் உமது நிமித்தம் இன்னைக்கு நிந்தை அவமானம் உலகோர் பகைத்திட்டாலும் என்னை உற்றார் வெறுத்திட்டாலும் கைகளை உயர்த்தி நிந்தைகள் சுமந்திட எனக்கென்றும் ஓ ஜீசஸ், இது நான் சகிக்க வேண்டிய என் நோய். இந்த வேடம் மறந்துடாதீங்க, இது நான் சகிக்க வேண்டிய. சங்கீதம் 74:21-22 தாவீது உருக்கமாய் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். துன்பப்பட்டவன் வெட்கத்தோடே திரும்ப விடாதே. அப்பா ரொம்ப வலிக்குது, இதுக்கு நீங்க ஒரு பதில் செய்யலைன்னா நான் எப்படி திரும்ப வேண்டி இருக்கும் தெரியுமா ஆண்டவரே? வெட்கத்தோடே திரும்ப வேண்டி இருக்கும். அப்படி மட்டும் விட்டுறாதீங்கப்பா. மாறாக சிறுமையும் எளிமையும் ஆனவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். இந்த நேரத்தில் எத்தனை பேர் இந்த ஜெபத்தை செய்ய விரும்புறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி
அப்பா நான் ரொம்ப துன்பப்பட்டிருக்கிறேன், வெட்கத்தோட திரும்ப விடாதீங்க. அதற்கு பதிலாக உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும், துதிக்கும்படி செய்யும், துதிக்கும்படி செய்யும் சொல்லிவிட்டு 22வது வசனத்துல சொல்றார், தேவனே எழுந்தருளும். அடுத்த வார்த்தையை நல்ல கவனிங்க. உமக்காக எனக்காக வழக்காடும் இல்ல. இப்ப அந்த 2 வசனத்தையும் லிங்க் பண்ணுங்க. நான் உமது நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன், என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பா இருக்கிறாங்க. இப்போ நீங்க எழுந்தருளி உமக்காக, எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லி ஒருத்தன் இங்க சகிக்கிறான் தெரியுமா? அவன் பிரச்சனை, அவன் பிரச்சனை அல்ல, அது அவர் பிரச்சனை. நல்ல கைகளை தட்டி ஷரபலரா. அப்சலோம் மாதிரி இருக்க கூடாது. என்ன அப்சலோம் மாதிரி இருக்க கூடாது? அப்சலோமின் சகோதரிய வாழ்க்கையை ஒருத்தர் என்ன பண்ணிடுவான்? அவர் அம்னோன், அவன் பேர் என்ன? அம்னோன். அப்போ ஒரு அப்பா இருக்கிறார். யார் இருக்கிறா? அப்பாட்ட கொஞ்சம் விஷயத்தை அப்சலோம் என்ன பண்ணல, கொண்டே போகல. அவன் மனசுலயே வச்சு என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அவன் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். சிமியோன், லேவி, அவங்களும் இந்த விஷயத்தை யார் டீல் பண்ண விடல? யாக்கோபு டீல் பண்ண விடல. அப்ப அவர் செய்யாம நான் செய்யறேன்னா நான் யாரு இல்லைன்னு சொல்றேன் தெரியுமா? என் லைஃப்ல அப்பா இல்ல, அப்பா இருந்தும் எனக்கு ஒரு பிரயோஜனம். அப்படிதான் அர்த்தம். தாவீது கிட்ட ஏன் கொண்டு போகல? கொண்டு போனாலும் அவர் வேற மாதிரி டீல் பண்ண, நான் நினைக்கிறது மாதிரி அவர் என்ன பண்ண மாட்டாரு, டீல் பண்ண மாட்டார். அவர் வேற மாதிரி டீல் பண்ணுவார். எனக்கு அது பிடிக்கல, நான் நினைக்கிறது மாதிரி அவனுக்கு நடக்கணும், இதுதான் மாம்சம். நான் நினைக்கிறது மாதிரி அவன் அவன் விழணும், அதுதான் நான் நினைக்கிறது. அவர்கிட்ட கொண்டு போன ஒருவேளை அவர் மனசை மாற்றி திருத்திட்டார்னா, அதாவது எனக்கு பிடிக்காதவங்கெல்லாம் ஏரோத போல புழு புழுத்து சாகும்னு நினைக்கிற நினைவு இருக்கு தெரியுமா? இது தப்பு. ஏன் அவர்கள் பவுலை மாதிரி ஆண்டவர் மாற்றி கொண்டு வரக்கூடாது? இது அவருடைய செயல். ஒருத்தனை அடிக்கணுமா, ஒருத்தனை உருவாக்கணுமாங்கிறத டிசைட் பண்றது அவர். ஆனா இல்லாண்டவர் இவன் திருந்தக்கூடாதுப்பா, இவன் திருந்தக்கூடாதுப்பா, இவன் திருந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தனை டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு சர்ச்சில் வந்துருந்து தேசத்தை ரட்சியும் எழும்பி ஓடிடு. ஆமே ஆண்டவரே, நாங்கள் அங்க மணிப்பூருக்காக ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்ணுங்க. ஆமே உன் சகோதரன், ஆண்டவர் அவன் வேண்டாம் ஆண்டவரே, ஆமே அவன் வேண்டாம் ஆண்டவர், அவனை தூக்கிட்டு. ஆமே சி அவர் சொல்றாரு, இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க சேர்த்து வச்சு பார்க்கணும். என் சத்துருக்களும் உமக்கு முன்பாக இருக்கிறாங்க, நீங்க வழக்காடுங்க. யாருக்காக? உமக்காக. என்ன வேடுங்க இது? ஏன் நான் நிந்தை செய்து? இப்படி சத்துருக்களின் நிந்தையை கேட்டுட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம சகித்த ஒரு ராஜாவும் கூட்டத்தாரும் உண்டு. யார் தெரியுமா? எசேக்கியா. எசேக்கியா சனகரீப் அவன் டீம் அனுப்புறான், ரப்சாகை அனுப்புறான். அவங்க எல்லாம் கண்ணா பின்னான்னு பேசுறாங்க. ஏசாயா 36வது அதிகாரத்தில் அவங்க பேசுற வார்த்தைகள்லாம் கேட்டீங்கன்னா தாங்க முடியாது, அப்படி பேசுறாங்க. ஆமென். 36வது அதிகாரம். இதெல்லாம் கேட்ட போது ஜனங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, 21, 36, 21 பாருங்க, வாசிங்க அதை. ஏசாயா 36, 21. அவர்களோ அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல், ஏன்னா அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். இவ்வளோ பேசினதுக்கு சில சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க சொல்ல சொல்ல என் கை ஒரு மாதிரி, நம்ம ஒரு லாங்குவேஜ் அப்படி சொரிஞ்சிட்டே அது இவன் அமைதியா இருந்ததுனால ஆண்டவர் அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்றார் பாருங்க. 37வது அதிகாரம் 23வது வசனத்துல ஏசாயாவை அனுப்பி சொல்றாரு, அவனுக்கான யாருக்கான வார்த்தை? அந்த சனகரிப்புக்கான வார்த்தை. யாரை நிந்தித்து இவன் நிந்திச்சு தூஷித்ததெல்லாம் எசேக்கியாவையும்
யூத ஜனங்களையும். ஆனா ஆண்டவர் அதை எப்படி கொண்டு வர தெரியுமா? யாரை நிந்தித்து தூஷித்தாய், யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவா உன் கண்களை மேட்டிமையாய் ஏறெடுத்தான். என்ன வேடுங்க! தாவீது சொல்றார், நான் மௌனமா இருந்தேன். தாவீதை ஒருத்தன் ரொம்ப நிந்திச்சிட்டு வந்தான். அவன் பேர் என்ன தெரியுமா? சீமை. என்ன சொல்லி நிந்திச்சான் தெரியுமா? இரத்த பிரியன் சொல்லி நிந்திச்சான். கல்லை தூக்கி அவன் மேல போட்டு தொலைந்து போ 2 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் இருக்கு. தூஷித்து கொண்டே வருகிறான். இது கொஞ்ச நேரம் கேட்டோன்னா கூட இருந்த அபிஷாய்க்கு என்ன வந்துச்சு? இதுதான். ஆமே, நம்ம தாவீதா தான் துதிப்போம். ஆனா சீமையை பார்த்தா யாரா மாறிடுவோம்? அபிஷாயா மாறிடுவோம். அப்புறமா அப்சலமா மாறிடுவோம். அதுக்கப்புறம் எங்கேயாவது தொங்கிட்டு இருப்போம். ஆமா, இன்னும் தொடங்கினது தாவீது. நீ தாவீது தான். சர்ச்சில் இருந்து பாட்டு பாடும் போது தாவீது தான். ஆனா சீமையை பார்த்தா மட்டும் அதுவும் சும்மா அந்த செத்த நாயிரா என்ன வேடு க்ளோரி ஹalleluya அப்படி சொல்லிட்டு அவனை பார்த்ததும் அந்த செத்த நாய். இங்க வந்தா அந்நிய பாஷை. ஆமென் ஆமென். சர்ச்சில் ஆளு யாரு? தாவீது. கொஞ்சம் வெளியே போன பஸ் ஸ்டாண்டுக்கு போனதும் அபிஷாயி, வீட்டுக்கு போனதும் அப்சலோம். அடுத்த வாரம் ஒரு அறிவிப்பு. வேண்டாம், நான் சொல்லல. கல்லு போட்டு தாவீதுக்கு மேல கல்லு போடுவான். ஏன்னா அபிஷாயி வெளியே வரணும். ஆமே, தாவீது உண்மையில சால்வை போடுறது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து யார் மட்டும்தான் வெளியே வருவா? தாவீது மட்டும்தான் வெளியே வருவார். ஹல்லேலூயா. ஒருத்தன் வருவான், கல்லு போட்டது தான் எனக்குள்ள இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பக்கூடாது. யாரு? அபிஷாய். அவன் எழும்பிட்டான். இப்படிதான் மாம்சம் எழும்பும். உடனே ஆவி அதை கண்ட்ரோல் பண்ணணும். அவன் எழும்பி, இந்த செத்த நாய் ராஜாவை எப்படி சொல்லலாம்? நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டேன்னு மாம்சம் போராடும் போது உடனே ராஜா சொல்றார், செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர். என்ன வேடுங்க! நான் கேட்கிறேன், உண்மையில ஆண்டவர் சொன்னாரா? அது இல்லை. ஆனா அவன் ஏன் இப்படி சொல்ல காரணம்? ஏன்னா அவன் நம்பிக்கை என்ன தெரியுமா? அவர் அறியாம, அவர் அனுமதிக்காம. இத நம்புறவங்க மட்டும் எத்தனை சத்துரு என்னதான் பண்ணாலும், என் தேவன் அறியாமலும் என் தேவன் அனுமதிக்காமலும். சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 11வது வசனத்துல 10வது வசனத்துல ஆமென். ஆகையால் அவன் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? 11ல மறுபடியும் தாவீது சொல்றா, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனை என் பிராணனை வாங்க இந்த பென்யமீன் எத்தனை அதிகமாய் செய்வான். அடுத்த வார்த்தை பாருங்க, அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார். எதற்காக? என்னை சிறுமைப்படுத்தி பார்த்து ரசிக்கிறதுக்கா? இல்லை. 12வது வசனம், ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில், எல்லாரும் சொல்லுங்க, இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக தலை மேல கை வச்சு எனக்கு நன்மையை சரி கட்டுவார். சத்தமா ஆமென். 16வது அதிகாரத்தில் இது நடக்குது. 19வது அதிகாரத்தில் 18, 19 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா, டைம் இல்லை, முடிஞ்சிட்டு நாங்க செபிக்க விரும்புகிறேன். நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். நிந்தித்த சீமை தாவீது காலில் விழுந்து இரக்கத்துக்காய் கெஞ்சுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உன் சத்துருக்கள், உன்னை பகைக்கிறவர்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்கும்படிக்கு கர்த்தருடைய கிரியை இருக்கும். கர்த்தருடைய கிரியை இருக்கும்.
நல்ல கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya. நான் சகித்தேன். பல நேரத்தில் எப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நியமித்த பாதைகள் தான் நடந்துட்டு இருப்போம். தாவீதா அமைதியா போயிட்டு இருப்போம். சில சீமையை பார்த்தா மட்டும் அபிசாய் வெளியே வரக்கூடாது. உடனே தாவீது மாதிரி ரியாக்ட் பண்ணிடணும். எனக்கும் உனக்கும் என்ன மாதிரி ஆகுது, எனக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை. இப்படி புதிய ஏற்பாட்டில் சொன்ன ஒரு டீம் உண்டு இயேசுவை பார்த்து. யாரு தெரியுமா? லேகியோன். எனக்கும் உமக்கும் என்ன, அதுவே சொல்லுது எனக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. இது பிரச்சனை வந்ததும் அபிஷாய் எழும்பும், மாம்சம் எழும்புனதும் ஒரு ஆவி உஷாராயிரணும். எனக்கும் உனக்கும் என்ன, எனக்கு உனக்கு என்ன, நீ போ, நீ என்னைக்கே செத்தாச்சு. கிறிஸ்துவோடு நாங்கள் எப்போ இயேசுவோட ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு உட்பட்டனோ அப்பொழுது அவருடைய மரண சாயல் நான் என்ன பண்ணிட்டேன். நம்ம அதை விட்டுட்டு அபிஷாயை பார்த்து அந்த டேர்னிங்கில் வச்சு போட்டு தள்ளிடு. சர்ச்சுக்கு போனா கொஞ்சம் அந்த டேர்னிங்கில் எல்லாரும் அதில் சிசிடிவி கேமரா இருக்குது. அது அந்த மறைவில் வந்தது அபிஷாய் அப்படி இங்கே வான் கூட்டு பிரைஸ்லாம் கூப்பிட்டுட்டு லைட்டாக ஒரு டச், கழுத்து மட்டும் கீழே கிடக்கணும். பிரைஸ்லாட் ஹalleluya glory. இப்படி தானே நம்ம போயிட்டு இருக்கிறோம். அபிஷாயா வெளியே வரோம். இல்லை எனக்கு உனக்கு என்ன, மாம்சம் இப்படி எழும்பும் போது அதை அதட்டிருங்க. இதெல்லாம் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறா. உங்களை நிந்திக்கிறவங்க அவருக்கு முன்பாக கர்த்தர் வழக்காடுவார். நல்ல கரங்களை தட்டி ஆமே. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த செய்தியை நம்ம வருகிற நாட்களில் கேட்கலாம். இப்போ நீங்க எல்லாரும் எழுந்து நின்று ஒரு 5 நிமிடத்தில் நம்ம ஜெபித்து முடிக்கிறோம். யாருக்காவது அதாவது பஸ் ஆட்டோ வெயிட்டிங்ல இருக்குன்னா நீங்க மெதுவாக போகலாம். ஆமே ஹalleluya. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம்னா ஒரு 5 minutes ஆண்டவரே, இந்த உபத்திரவம், இந்த நிந்தை நான் சகிக்க வேண்டியதானால் எனக்கு சகிக்க கிருபை தார். அவ்வளவுதான். இந்த ஜெபம் ஒரு 2 நிமிஷம். எழுந்து நிற்க முடிஞ்சவங்க எழுந்து நின்று ஆமே. முடிஞ்சவங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, இது நான் எதிர்க்க வேண்டியதா இல்லை சகிக்க வேண்டியதா? இன்னைக்கு கர்த்தர் பேசி இருக்கிறாருன்னா சகிக்க வேண்டியதானே? ஆமே. சில உள்ளங்கள் இன்னைக்கு தானே ஃபர்ஸ்டா இந்த செய்தியே கேட்குறீங்க. ஆமே. இந்த சேனலே ஃபர்ஸ்டா இன்னைக்கு தானே பார்க்குறீங்க. ஆமே. ஃபர்ஸ்டா சர்ச்சுக்குள்ள நீங்க இன்னைக்கு தானே வந்திருக்கிறீங்க. நான் சகிக்கணும்னா எனக்கு சகிக்க கிருபை தார். என்ன நீங்க தாவீதா உருவாக்கும் போது நான் அபிஷாயா செயல்பற்றக்கூடாது. நீர் என்ன இருதயத்துக்கு ஏற்றவனாய் உருவாக்கும் போது நான் உண்மை துக்கப்படுத்துகிறவனாய் செயல்பற்றக்கூடாது. எனக்கு கிருபை தார். ஆண்டவர் கிருபை தருகிறார். கிருபை தாரா. உங்க தலை மேல ஏறி போனவங்களை உங்க கால் கீழே கொண்டு வந்து நிறுத்த வல்லவர். நீங்க சகிக்க கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்கிறார். நன்றி தகப்பனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உலகோர் பகை திட்டாலும் என்னை உற்றார் வெறுத்திட்டாலும், உலகோர் பகை திட்டாலும் என்னை 2 கைகளை உயர்த்தி நிந்தைகள் சுமந்திட எனக்கென்றும் கிருபை தாரோ. நிந்தைகள் சுமந்திட ஒரு விஷயம் கூட உலகோர் பகைத்திட்டாலும் என்னை உற்றார் வெறுத்திட்டாலும்
சுமந்திட அப்பா எனக்கென்றும் கிருபை தாரோ, நிந்தைகள் சுமந்திட சிலுவை நிழலதிலே, சிலுவை நிழலதிலே காண்பே நிலை பாருதல், வானத்திலும் பூவிலோ இயேசு நாமம் அடைக்கலமே. ஆமென். வானத்திலும் இயேசு நாமம் அடைக்கலம். ஆமென். சிலுவை நிழலதிலே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, பரிசுத்த பிதாவே, நன்றி ஆண்டவரே. உங்க சமூகத்தில் எங்களை கிருபையாய் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்து எங்களோடு தெளிவாய் பேசினீர். நீர் எங்களை சகிக்க நியமித்திருக்கிறீர். நாங்கள் ஒருபோது மாம்சத்தை வெளிப்படுத்தாதபடி சகிக்க வேண்டியவர்களை சகிக்க, அதன் பலனை கண்டு களிகூற கர்த்தர் கிருபை செய்யும். உபத்திரவம், எல்லா உபத்திரவத்தினின்று விடுவிக்க நீங்க கூட இருக்கிறீங்க. நாங்க பல நேரத்தில் அதை மறக்கிறோம். எங்களை மன்னியும். நிந்தை எங்க மேல, எங்களை சுற்றில இருக்கிறவங்க என்னெல்லாம் சொல்லி நிந்திக்கிறாங்களோ அது எல்லாவற்றையும் எங்களுக்கு நன்மையாய் சரி கட்ட போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கிருபை செய்யும். அபிசாயாய் நாங்கள் எங்க மாம்சத்தை வெளிப்படுத்தாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். தேவ சமாதான கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா மகிமைகள் நமக்கு செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.